ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ சிக்கன் கறி எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு வானல் எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொட்டி கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கலர் பவுடர் கொட்டி கலந்துக்கலாம். வேணுன்ற அளவு உப்பு எடுத்துக்கலாம். கரம் மசாலா கொட்டி கலந்துக்கலாம். சில்லி பவுடர் கலந்துக்கலாம். சிக்கன் மசாலா கொட்டி கலந்துக்கலாம். முட்டையை வடிச்சு ஊற்றிக்கலாம். அடுப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கறி மசாலா எல்லாம் கொட்டி கலந்தாச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்க, வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால தண்ணி எடுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதனால் நம்ம ஆற்றுல குட்டை தோண்டி ஊற்று மாரி தோண்டி நம்ம இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். சுத்தமான தண்ணி கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு சுத்தமான தண்ணி கிடைக்கும் நம்மளுக்கு, குடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் ஆற்றுல வந்து அம்மா தண்ணி வருது பார்த்துங்க. இதான் எங்கள் ஆறு, நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுருக்கலாம். முன்னாடி வேஸ்ட்டாக போய்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இது வந்து அப்படியே கொதிச்ச பிறகு நம்ம கறியை கலக்கி வச்சுக்கிற கறியை எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே சிக்கனை போட்டுக்கலாம். கறி வந்து எண்ணெய் சூடாச்சு, சிக்கன் போட்டுக்கலாம். டக்குனு பாடா டைம்ல பாடா, நீ 2 பேரும் பாடா. அந்த காலேஜ்ல சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் வந்து எத்தனை பர்சன்டேஜ் சுவிட்ச் ஆஃப் ஆகும்? வந்து 0% தான் சுவிட்ச் ஆஃப் ஆகும். நம்மளுக்காக நம்ம பங்கு வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான் பாருங்க.
இப்போ நம்ம வந்து எடுத்து இலையில போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். வானல் வேறு சாயர் மாதிரி இருக்கு. என்னங்க ரவுண்டு தான் வந்துது. நீ போட்ட கறி நவ்வோண்டு தான் வரும், அப்புறம் எப்படி வரும்? எல்லா கறியெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. நம்ம எல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டோம். பெப்பர் தூள் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தூவி விட்டுக்கலாம். நம்ம இல்லைங்க பறக்குது, எல்லாம் தூவி விட்டுக்கலாம். நல்லா எல்லா கறிக்கும் மேலே பரவுற மாதிரி நல்லா சாண்டிக்கு வரணுங்க. போட்டுக்கலாம். இதுல எவனா இது எடுத்து அடிச்சு பெப்பர் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நீ 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களே காலுக்கு. இந்த காலு எனக்குடா அந்த காலு அப்படின்னு சும்மா விட்டுக்கிட்டியா நீங்க 2 பேரும். அதுதான் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிட ஆரம்பிங்க, என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஒரு லைக் என்ன சொல்கிறது திரு அதுக்காண்டி ஆன் பண்ணாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஒரு நிமிஷம் லைக்காக தான் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம். அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.